ஆஃப்டர் 40 கப்புலாக அவங்களால வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு தோய்வோ ஒரு வெற்றிடமோ ஒன்று ஏற்படுது, அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்துட்டு உளவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம தாத்தா பாட்டிக்கோ நம்ம அப்பா அம்மா கூட இந்த ஒரு சிக்கல் கிடையாது. இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைமுறை வந்துட்டு இன்னைக்கு 40 45 வரும்போது அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம் அப்படின்னா, டெக்னாலஜி அட்வான்ஸ்டான ஜென்ரேஷன்ல இருக்கும். பட் நமக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும்னா, பாரம்பரியமான ஒரு நிலையிலையும் முடிவில் இருப்பாங்க, டெக்னாலஜி வளர்ச்சியினுடைய ஆரம்பத்திலே இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு அவங்க காலம் ஃபுல்லாக வந்துட்டு மர்ஜ் பண்ணி ஜெல் பண்ணி வாழ்றதுக்கே அவங்க லைஃப்பில் பாதி காலம் போயிருக்கும். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாண்டி வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஜென்ரேஷன்லேயும் இல்லை இந்த ஜென்ரேஷன்லேயும் இல்லை, இப்போ என்ன தான் பண்ணுறன்ற மாதிரியான ஒரு வெற்றிடம் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது வந்துட்டு தம்பதிகளாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தோய்வு ஏற்படுது. பட் இது டெம்பரரி தான். இதை கடந்துட்டோம், ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் இதை கடந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த ஒரு ஜோனுக்குள்ளே ஒரு கப்பலாக இருந்துடலாம். ஆனால் இந்த கிராக் பண்ணுறது, இந்த கடக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, இது கஷ்டம்.